ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான ஷஅபானுடைய மாதத்திலே இந்த ஜும்மாவை தொழும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது நமது மூதாதையர்கள், நமது முன்னோர்கள் இரண்டு வகையான அமல்களில் ஆர்வம் காட்டுவார்கள். முதலாவது, இந்த ஷஅபானுடைய மாதம் வந்தால் நமது மூதாதையர்கள் ஜகாத்துடைய கணக்குகள் பார்ப்பார்கள். ஆரம்ப காலங்களிலே ஜகாத்துடைய கணக்கை முன்னோர்கள் பார்ப்பது ஷஅபானுடைய மாதத்தில்தான். இரண்டாவது, ஷஅபானுடைய பிறையை கண்டதோடு குர்ஆன்களை கையில் எடுத்து விடுவார்கள். ஜகாத்தும் குர்ஆனும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நமது மூதாதையர்களுடைய பழக்கமாக இருந்தது. ஏனென்றால் இந்த ஷஅபானுடைய மாதம் பரக்கத்துடைய மாதம். மக்களுக்கு ஜகாத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய செல்வங்களில் பரக்கத் செய்வார். குர்ஆனை ஓதும் பொழுது உலகம் ஆகிரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதத்தையும் ரமலானுடைய மாதத்தை தவிர வேறெந்த மாதத்திலும் பூர்த்தியாக நோன்பு பிடித்தது கிடையாது. ஆனால் அதிகமான காலம் நோன்பு பிடித்த ஒரு மாதம் ரமலானுக்கு பிறகு இந்த ஷஅபானுடைய மாதம் தான். மூன்றாவது ஒரு அமல் தான் நோன்பு பிடிப்பது. முதலாவது அமல் ஜகாத். இந்த ஆண்டு எவ்வளோ சம்பாதித்தோமோ அனைத்தையும் கூட்டுவது. எந்தளவு எங்களுடைய சொந்தத்தில் இருக்குதோ பணம், இதற்கு ஜகாத்தை கணக்கு பார்த்து சகோதரர்களே 2.5% கொடுத்து விட வேண்டும். இரண்டாவது, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவாவது குர்ஆன் ஓத வேண்டும். மூன்றாவது சகோதரர்களே, நோன்பு பிடிக்க வேண்டும். இந்த 3 அமல்களும் இந்த ஷஅபானில் விசேடமானது. ஏன் இந்த அமல்களை செய்ய வேண்டும்? சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுவதற்கல்லாஹ் சில நாட்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நாங்கள் ஒவ்வொரு அமல் செய்கிறோமே, இந்த அமல்கள் எல்லாம் எங்கே போகுது? அல்லாஹ்விடத்தில் போகுது. நீங்கள் ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னாலும் அதுவும் அல்லாஹ்விடத்தில் போகுது. இது ஒவ்வொரு நாளும் போகக்கூடிய அமல்கள் இருக்கு. நாளாந்தம் அமல்கள் போகும். இரண்டாவது ஒரு முறை இருக்குது, வாராந்தம், கிழமைக்கு ஒரு தடவை அமல்கள் போகும். மூன்றாவது ஒரு முறை இருக்குது, வருடத்துக்கு ஒரு தடவை அமல்கள் காட்டப்படும், உயர்த்தப்படும். இதில் முதலாவது சகோதரர்களே, சகோதரிகளே, நாளாந்தம் அமல்கள் உயர்த்தப்படும் நேரம் எது?
நாளாந்தம் அமல்கள் உயர்த்தப்படுவது அசர் ஃபஜ்ருடைய நேரம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். அசருடைய தொழுகையையும் ஃபஜ்ருடைய தொழுகையையும் பள்ளிவாசல்ல போய் தொழணும். ஏனென்றால் அசருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் மலக்குகள் வருகிறார்கள் பள்ளிவாசலில். மலக்குடைய ஷிஃப்ட் நடக்கிறது அசர் ஃபஜ்ர்ல தான். அசருக்கு வந்த மலக்குகள் ஃபஜ்ர் வரை இருந்து ஃபஜ்ரோடு அல்லாஹ்விடம் போய் விடுவார்கள். ஃபஜ்ருக்கு வந்த மலக்குகள் அசர் வரை இருப்பார்கள். இது சகோதரர்களே, நாளாந்தம் நாம் செய்யக்கூடிய அமல்களை மலக்குகள் அல்லாஹ்விடம் கொண்டு போய் காட்டுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியார்களை எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தி? அசருக்கு போன மலக்குகள் சொல்றாங்க, யா அல்லாஹ் அவங்க தொழுதுட்டு இருந்தாங்க. ஃபஜ்ருக்கு போன மலக்குகள் இப்படி சொல்றாங்க, என்ன யா அல்லாஹ் தொழுதுட்டு இருந்தாங்க. என்ன மலக்குகள் கண்டது எங்களை தொழுகையில தான். அல்லாஹ் சந்தோஷப்படுறார். இது நாளாந்தம் அமல்கள் உயர்த்தப்படுவது. இரண்டாவது சகோதரர்களே, வாராந்தம் கிழமைக்கு 2 நாள் அமல்கள் உயர்த்தப்படும். முதலாவது திங்கக்கிழமை, இரண்டாவது வியாழக்கிழமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடிப்பார்கள். யா ரசூலல்லாஹ், ஏன் நோன்பு பிடிக்கிறீர்கள்? சொன்னார்கள், அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்றார்கள். அப்ப திங்கள் வியாழன் உலகத்தில் முஸ்லீம்கள் நோன்பு பிடிப்பது ஏனென்றால் திங்கள் வியாழக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படுகிறது, வாராந்தம். மூன்றாவது சகோதரர்களே, வருடத்துக்கு ஒரு தடவை அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அதுதான் இந்த ஷஅபானுடைய மாதம். இந்த ஷஅபானுடைய மாதம் அமல்கள் உயர்த்தப்படும் மாதம். அல்லாஹ்விடத்தில் அமல்கள் காட்டப்படுகிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷஅபானுடைய மாதத்திலே நபி அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினார். இதே ஷஅபானுடைய மாதத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார்கள். இதே ஷஅபானுடைய மாதத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்தார்கள். இதே ஷஅபானுடைய மாதம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானார்கள். இந்த ஷஅபானிலே பூர்த்தியாக நோன்பு பிடிக்க முடியுமா சகோதரர்களே? அல்லது ஷஅபான் 15 வரையும் தான் நோன்பு பிடிக்கலாம். இன்று ஷஅபான் பிறை 11. இன்று ஷஅபான் பிறை 11. ஷஅபான் பிறை 15க்கு பிறகு நோன்பு பிடிக்க முடியாது, நோன்பு பிடிக்க கூடாது. ஏனென்றால் ரமலானுக்கு தயாராக வேண்டும். 15 நாட்கள் தான் இருக்கிறது. ஒரே ஒரு பகுதியினருக்கு பிடிக்கலாம், பெண்களுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாங்கள் சென்ற ஆண்டு விட்ட நோன்புகளை, பெண்களுக்கு நோன்பு ஹயதுடைய காலம் பீரியட் வரும் பொழுது நோன்பை விடுவார்கள். அந்த நோன்பை பெண்கள் இந்த ஷாபான்லே தான் கலா செய்வார்கள். ஏனென்றால் ரமலான் வரப்போகிறது. அதை தவிர சகோதரர்களே, 15க்கு முன்னால் நோன்பு பிடிக்க வேண்டும். அதிலும் விசேடமாக ஐயாமுல் பீத், வெள்ளை இரவுகள் இருக்கிறது. வெள்ளை இரவுகள் என்றால் ஷஅபானுடைய பிறை 13, பிறை 14, பிறை 15.
ஸ்ரீலங்காவிலே திங்கட்கிழமை வரக்கூடிய திங்கள், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. கனடாவிலே ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை. இன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முதலாவது நோன்பு, திங்கட்கிழமை இரண்டாவது நோன்பு, செவ்வாய்க்கிழமை மூன்றாவது நோன்பு. இந்த ஐயாமுல் பீதுடைய நோன்பு கண்ணியமிக்க சகோதரர்களே, பிள்ளைகளை பிடிக்க பழக்கம், எங்களோட பெண்களை பிடிக்க பழக்கம், நாங்களும் பிடிக்கும். இந்த 3 நோன்பை பிடிக்கிறதன் மூலமாக பல்லாயிரம் பிரயோஜனங்கள் இருக்கு, பல்லாயிரம் பிரயோஜனங்கள் இருக்கு சகோதரர்களே. இதில் பிறை 13 வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் கனடாவிலே, ஸ்ரீலங்கா மற்ற நாடுகளில் திங்கட்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன். எங்களுக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய். இந்த 3 நோன்பும் ஐயாமுல் பீத். இதில் 3வது நோன்பு இருக்குது. இந்த 3வது நோன்பை தான் ஷாபானுடைய 15வது நோன்பு என்று சொல்லுவது. ஷாபானுடைய 15ஆம் இரவு நாம் சின்ன வயசுகளில் கேள்விப்பட்டிருப்போம் பராத்துடைய இரவு என்று. பராத் ரொட்டி சுட்டு கொடுப்பார்கள். அப்படி என்றால் ஏன் பராத் ரொட்டி சுட்டார்கள்? இந்த பராத் என்று ஏன் பெயர் வைத்தார்கள்? அந்த பெயர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதை விடுங்கள். பெயர் அல்ல இந்த இடத்தில் முக்கியம், ரொட்டி அல்ல இந்த இடத்தில் முக்கியம். அந்த 15ஆம் இரவு அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் மன்னிக்கும் ஒரு இரவு. ஆனால் 2 பேரை தவிர, 2 பேரை தவிர மற்ற எல்லோரையும் அல்லாஹ் மன்னிக்கும் இரவு. ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, இப்னு மாஜாவிலே, இன்னல்லாஹ லயத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃப் மின் ஷஅபான் ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி இல்லா லிமுஷ்ரிகின் அவ் முஷாஹினின். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு நோன்பு பிடிப்போம். இந்த செவ்வாய் இரவு இருக்குது, ஷாபானுடைய 15ஆம் நாள், அல்லாஹ் முழு மனிதர்களையும் முஸ்லீம்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அந்த இரவிலே 2 பேரை தவிர. ஒன்று முஷ்ரிக், எங்களுக்கு தெரியும் முஷ்ரிக். 2வது முஷாஹின். முஷாஹின் என்றால் யார்? முஷாஹின் என்றால் உடம்பு நல்லா இருக்கும், ஆனா கல்பு கருப்பா இருக்கும். முனாஃபிக், நடிகன். அரபியில் சொல்லுவது துல் வஜ்ஹைன், 2 முகமுடையவர். தமிழ்ல சொல்றது பச்சோந்தி, நிறத்துக்கு நிறம் கலர் மாறுவார், இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலரை மாற்றி கொள்ளுவார். இவனுக்கு பேர் முனாஃபிக். இவன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறது. 15வது ஷாபானுடைய இரவில் கூட அல்லாஹ் மன்னிப்பதில்லை. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயுன்னாஸி அஃதல், உலகத்தில் ஆக சிறந்த மனிதர்கள் யார்? நபி அவங்க சொன்னாங்க, குல்லு மஹ்மூமில் கல்ப் சதூக்குல் லிசான். சொன்னாங்க, மஹ்மூமுல் கல்பும், நாவில் உண்மை பேசக்கூடியவனும் அப்படின்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உண்மை பேசுறவன்றது தெரியும், இந்த மஹ்மூமுல் கல்ப் என்றால் என்ன? சஹாபாக்களுக்கும் விளங்க இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, ஹுவ தகி அன்னகி லா இஸ்ம ஃபீ வலா கில் வலா ஹசத் வலா பகி. சொன்னாங்க, மஹ்மூமுல் கல்பண்டா உள்ளம் தூய்மையானவன். மஹ்மூமுல் கல்பண்டா யாரு? உள்ளம் துப்பரும், உள்ளத்தில் வஞ்சகம் இல்லை, உள்ளத்தில் நிஃபாக் இல்லை, உள்ளத்தில் பொறாமை இல்லை, உள்ளம் தூய்மையானவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஷாபானுடைய 15வது இரவில் அல்லாஹ் அவனை மன்னிப்பதில்லை என்பதா ஹதீஸ்களில் வந்திருக்கு.
இன்னும் சில ஹதீஸ்களில் அபூ யஅலா ரஹிமஹுல்லாஹுடைய ஹதீஸ்களில் மலக்குல் மௌத்திடம் இந்த ஆண்டு மரணிக்கக்கூடியவர்களுடைய பெயர் பலகை கொடுக்கப்படுகிறது. சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு நாளை இந்த வாரத்துக்குள் அடைய இருக்கின்றோம். அதனால தான் சகோதரர்களே, இந்த ஷாபானுடைய இந்த 3 நோன்பு ஐயாமுல் பீதுடைய வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, இன்ஷா அல்லாஹ் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நோன்பையும் பிடித்து சகோதரர்களே, குடும்பத்திலும் பிடித்து ஜக்காத் கணக்கு பார்க்கக்கூடியவர்கள் அந்த நாளிலே ஜக்காத்தையும் கணக்கு பாருங்கள். குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் அந்த நாளிலே குர்ஆனையும் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஓத தொடங்குங்கள். இனி வரக்கூடியது ஷாபானுடைய 15 நாள் மீதமாக இருக்கிறது. அதை அடுத்து ரமலான் வரை இருக்கிறது. குர்ஆனுக்காக, ஜக்காத்துக்காக, நோன்புக்காக, இந்த 3 அமலுக்காக நாம் தயாராக வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எதையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டார். அல்லாஹ் சூரத்துல் இன்சான்லே அல்லாஹ் சொல்கிறான், நீங்க இந்த அமல்கள் எல்லாம் செஞ்சிட்டு என்னிடத்துல வாங்க. وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ إِذَا رَأَيْتَهُمْ حَسِبْتَهُمْ لُؤْلُؤًا مَنْثُورًا وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا عاليهم ثياب سندس خضر واستبرق وحلوا أساور من فضة وسقاهم ربهم شرابا طهورا. ஏன் இப்படி அமல் செய்யும்? உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நீங்க செல்ற அமலெல்லாம் நாங்க ஏன் செய்யும்? நீங்க கேட்கலாம் அப்படி ஒரு மாதிரி கேள்வி ஒன்று. உலகத்தில் எல்லாரும் அமல் செய்யற இல்லையா? அப்படி எல்லாரும் நோம்பு பிடிக்க போகிறாங்களா? வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திங்கள் நோம்பு பிடிப்பாங்களா? எல்லாரும் பிடிக்க மாட்டாங்க. எல்லாரும் ஜக்காத் கொடுப்பாங்களா? எல்லாரும் குர்ஆன் ஓதுவாங்களா? இல்லை. யார் ஓதுவாங்க தெரியுமா? சொர்க்கவாதிகள். சொர்க்கத்துக்கு போகணும், அடுத்த ஷாபானுக்கு வாழ போறீங்கன்னா பரவாயில்லை, செய்யாதீங்க. அடுத்த ஷாபானுக்கு வாழலாம், இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்கிற நோக்கம் இருக்குது, உங்களோட கையில் தான் அஜல் இருக்குதுன்னா பரவாயில்லை. சகோதரர்களே, ஏன் அமல் செய்யும்? அல்லாஹ் சொல்றான், நீ அமல் செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு என்ன செய்வேன் தெரியுமா? وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ உங்களை வேலைக்கு மட்டும் 1000 வேலைக்காராக்கள் வச்சிருக்கிறார் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு. அவங்க எப்படிப்பட்ட ஆக்கள் வேலைக்காரவங்கண்டா, إِذَا رَأَيْتَهُمْ حَسِبْتَهُمْ لُؤْلُؤًا مَنْثُورًا அவங்கள பார்த்தா நினைப்பீங்க பரத்தப்பட்ட முத்துக்கள் என்று. ஒரு 1000 முத்தை எங்களை அந்த ஹோலில் அப்படியே பரத்திட்டு அப்படி இருக்கு, எவ்வளோ அழகா இருக்கும். கழுத்தில் போடுறதுக்கே முத்து இல்லை, இன்றைக்கு பரத்தேலுமா? உங்களோட வேலைக்காராக்கள் இவ்வளோ அழகண்டா நீங்க எப்படி அழகா இருப்பீங்க? நோம்ப பிடிங்க, ஜக்காத்தை கொடுங்க, குர்ஆன் ஓதுங்க. அல்லாஹ் கிட்ட காசு கொடுக்க இயலாதே. அல்லாஹ் கிட்ட 5 கோடியை தாரையா அல்லாஹ் சொர்க்கத்தை தான் சொல்லலுமா? அல்லாஹ் சொல்றான், 5 கோடி இல்லை வாப்பா, நீங்க கனடா இல்லை, முழு உலகத்தையும் தங்கத்தால நிறைச்சி வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன். யாருக்கு எவ்வளோ தங்கம்? அதுதான் நாம் சின்ன சின்ன அமல். நோன்பு பிடிக்கிறது, குர்ஆன் ஓதுறது, ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிறது, சின்ன அமல். அல்லாஹ் சொல்றான், உனக்கு தர இருக்கிறேன் வா. حَسِبْتَهُمْ لُؤْلُؤًا مَنْثُورًا وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا அல்லாஹ் சொல்றான், நீ வந்து பாரு, உனக்கு சொல்லி முடிக்கல எல்லாத்தையும். என்ன வந்து பாரு? உனக்கு தார ஆட்சி மாத்திரம். இப்போ நீங்க போய் சொர்க்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்தா உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுமா? உங்களோட ஆட்சி 2000 வருடம் பிரயாணம் செய்கிற தூரம். முழு உலகத்தையும் உங்களுக்கு 3 மாசத்துல சுற்றி முடிச்சிருவீங்க. இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு கடைசி சொர்க்கவாதி. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட அந்தஸ்து என்ன, எங்களோட அந்தஸ்து என்ன?
அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சியுடைய கடைசி வரை பார்ப்பான். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்றான்னு தெரியுமா குர்ஆன்ல? நீ எல்லாம் எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் இதா ரஅய்த ثم رأيت نعيما وملكا كبيرا. பெரிய ஆட்சி உனக்கு இருக்கு. பெரிய ஆட்சி, சின்ன ஆட்சி இல்லை. நீ சொர்க்கத்துள்ளுக்கு வரும் பொழுது ஆலியஹும் சியாபு சுந்துசின் குதுர், உன்னை அணிவிச்சு எடுக்கிறது என்ன உடுப்பு தெரியுமா? சுந்துஸ். சுந்துஸ் என்ற பட்டு, அந்த பட்டுடைய நிறம் பச்சை. ஏன் அல்லாஹ் இப்படி எல்லாம் ஒன்றொண்டா தெளிவா சொல்லணும்? அல்லாஹ்க்கு தெரியும், நம்ப மாட்டாங்க. ஆசையை காட்டணும், அல்லாஹ்க்கு தேவை. ஆலியஹும் சியாபு சுந்துஸ் குதுர் வ இஸ்தபரக். உள்ளுக்கெல்லாம் இஸ்தபரக், அது பட்டில் கடினமானது. இஸ்தபரக் என்றார். உள்ளுக்கு பட்டு, மேலால பச்சை பட்டு எல்லாமே அணிந்து கொண்டு கடைசியாக வஹுல்லு அஸாவிர மின் ஃபில்லாஹ், வெள்ளி காப்பு. உலகத்தில் வெள்ளி போடையலாம், சொர்க்கத்தில் வெள்ளி காப்புகள் அணிந்து வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்வான்? ஒரு பானம் உண்ட புகட்டுவான். அந்த பானத்தை குடித்ததோட சகோதரர்களே எங்கட வேர்வையெல்லாம் கஸ்தூரியாக மணக்க தொடங்கி. எங்கட வேர்வையெல்லாம் கஸ்தூரியாக மணக்க தொடங்கிடும். வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. கடைசி அல்லாஹ் சொல்றான், எல்லாம் தந்துட்டு தான் சொல்லுவான், இன்ன ஹாதா கான லகும் ஜஸாஆ. இப்படித்தான் நான் கூலிதாரேன் உங்களுக்கு. வகான சஅயுகும் மஷ்கூரா. உங்களோட முயற்சி நன்றிக்குரிய முயற்சியாக மாறிவிட்டது. அதனால சகோதரர்களே, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முதலாவது நோன்பை பிடிங்க, திங்கக்கிழமை இரண்டாவது நோன்பை பிடிங்க, செவ்வாய்க்கிழமை மூன்றாவது நோன்பு பிடிங்க. இந்த 3 நோன்பையும் பிடிங்கள் சகோதரர்களே. ஐயாமுல் பீத் முதலாவது அமல். பெண்கள் சென்ற ரமலான்ல விடுபட்ட நோன்பு கலா இருந்தால் இந்த ஷாபானுக்குள்ள பிடியுங்கள். இரண்டாவது அமலாக சகோதரர்களே, ஜக்காத்தை கணக்கு பாருங்கள். எவ்வளோ உங்களுடைய பணம் இருக்குது அதை கணக்கு பார்த்து 2.5% ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள். மூன்றாவது சகோதரர்களே, உங்களுக்குன்னு ஒரு குர்ஆனை கையில் எடுங்க. சொந்த ஃபோன் இருக்கிறத போல, சொந்த வாகனம் இருக்கிறத போல கடையில் போய் ஒரு குர்ஆனை கையில் வாங்குங்க. 2 பக்கம் 3 பக்கம் என்று இன்ஷா அல்லாஹ் ஓத தொடங்குங்கள். அல்லாஹ் எதையும் வீணாக்க மாட்டான். உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வரக்கூடிய இந்த ஷாபானுடைய ஐயாமுல் பீதுடைய வரக்கூடிய ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாயாக. 15வது இரவில் மன்னிக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. ஷாபானுடைய நடு இரவு மன்னிப்புக்குரிய இரவாக எங்களுக்கு ஆக்கியருள்வாயாக. ரமதானுக்கு தயாராகக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உண்மையான நாவும் பரிசுத்தமான உள்ளமுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. இந்த ஷாபானிலும் ரமதானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. சதகாக்கள், ஜகாத்துகள், நல்லமல்கள் செய்யும் பாக்கியங்களை தருவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد